கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த தியான வேளையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். Gospel according to Matthew chapter 11 verse 28. Come to me, all of you who are tired from carrying heavy loads, and I will give you rest. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு சகோதரனே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள், இயேசு கிறிஸ்து வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறதுனா என்ன என்பதை அறிந்திருக்கிறார். ஆண்டவராகிய தேவனுக்கு இந்த வருத்தத்தோடு மக்கள் படுகிற வேதனையை பார்த்து மனதுருகினவர், அவளை விடுவிக்க வேண்டும் என்று விரும்பினவர். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது ஆண்டவர் மோசேயை அழைப்பித்து எகிப்தில் இஸ்ரவேல் மக்களுடைய நிலைமையை எடுத்து சொல்லுகிறார். அவர்களுடைய கூக்குரல் என் சமூகத்துக்கு வந்து எட்டினது. அவர்கள் ஆலோட்டிகள் நிமித்தமாக அடிக்கப்படுகிறார்கள், துன்புறுத்தப்படுகிறார்கள். நல்ல உணவு இல்லை, தங்க இடம் இல்லை, பல நிலைகளில் மிருகத்தை போல நடத்தப்படுகிற அனுபவம். அதை பார்த்து ஆண்டவர் மனதுருகினார். என்னுடைய சாயலில் உருவாக்கப்பட்டவனாச்சு, நாங்கள் அவர்களை மனுஷனை என்னுடைய சாயலில் உருவாக்கினேன், ஆனால் பாடுகளும் வேதனையில் மத்தியில் கஷ்டப்படுகிறார்கள் என்று சொல்லி கலங்குகிற ஆண்டவர். இயேசு உடைந்து போனார். மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, அவர் திரளான ஜனங்களை திரும்பி பார்த்தபொழுது அவர்கள் மெய்ப்பன் இல்லாத ஆடுகள், வாழ்க்கையில் தொய்ந்து போனவர்களும் சிதறடிக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிறதை கண்டு மனதுருகினார் என்று பார்க்குறோம். என் அன்பு சகோதரனே சகோதரி, உடைந்து போனார் ஆண்டவர். அதனால்தான் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறல, நீங்கள் எல்லோரும் என்னிடத்துல வாங்கன்னு சொல்லி அழைக்கிறார். உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன். அவருக்கு தெரியும் உடைந்த உள்ளம் எப்படி இருக்கும், வேதனை எப்படி இருக்கும். குடும்பத்தினரால் தள்ளப்படுகிற பொழுது, ஒதுக்கப்படுகிற பொழுது என்ன சூழல் இருக்கும் என்பதை இயேசு அறிந்திருந்தார். சங்கீதக்காரர் இந்த உருவப்படுத்தி அதை ஆண்டவர் சங்கீதக்காரர் மூலமாய் தெளிவுபடுத்துகிறார். 69ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, என் சகோதரருக்கு வேற்று மனுஷனாகவும் என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனாகவும் இருந்தேன் என்று எழுதுகிறார். நான் வேற்று மனுஷனைப் போல, அந்நியனைப் போல என் வீட்டிலே இருந்தேன், என் சமூகத்தினர் மத்தியில் இருந்தேன். எப்படி உடைந்திருப்பார். இன்றைக்கு என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த தியான வேளையோடு இணைந்திருக்கிற நீங்கள் உங்களுடைய நிலைமையை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். எல்லாராலும் கைவிடப்பட்டால், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டால் எந்த நிலையில் நீங்கள் பாதிக்கப்படுவீர்கள் என்பதை இயேசு தன்னுடைய வாழ்வில் அனுபவித்தவர். அவர் வீதியில் செல்ல முடியல, அவர் எங்கு போனாலும் அவர் நன்மை செய்கிறவராக தான் சுற்றித் திரிந்தார். ஆனாலும் ஜனங்கள் அவருக்கு விரோதமாய் எழும்பினார்கள். சங்கீதக்காரன் தெளிவாக எழுதுகிறார். சங்கீதம் 69ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், வாசலில் உட்கார்ந்திருக்கிறவர்கள் எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள், மதுபானம் பண்ணுகிறவர்களின் பாடலானேன் என்று எழுதுகிறார். போகிற வரவங்களாம் உட்கார்ந்துருக்கிறவங்க போகும்போது வரும்போதும் இழிவான சொல். யாராவது 4 பேர் குடிச்சிட்டாங்கன்னா இயேசுவை குறித்து பழி சொல், எழுக்கு விரோதமான புறங்கூறுதல், பரிகாசம் பண்ணுறது. ஆண்டவராகிய இயேசு உடைந்து போயிருப்பார். அதனால்தான் குடும்பத்தினரால், சமூகத்தினரால் ஒதுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு வாழ்விழந்திருக்கின்ற அவர் அறிந்திருக்கிறார். ஆகவே தான் உங்களை அழைப்பித்து உங்களுக்கு இளைப்பாறுதல் தர வேண்டும் என்று விரும்புகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாய்ப்பில் இந்த இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்வதற்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். என் அன்பு சகோதரனை சகோதரியே, 2 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தை வாசிக்கிற பொழுது தாவீது நாத்தான் வேலுக்கு சொல்லுகிறார்,
நாங்கள் நல்ல வீட்டுகளில் அமர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், சுபிட்சமாக இருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய நியாயப்பிரமாண பெட்டி கூடாரத்தில் இருக்கிறது. அவருக்கு ஒரு வீடு கட்ட வேண்டும் என்ற ஆதங்கம் அவருக்கு இருந்தது. என் அன்பு சகோதரி சகோதரியே, தாவீது தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்தார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கனம் பண்ண ஆரம்பித்தார். ஆண்டவருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு போதிக்க வேண்டுமே, அது பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அவன் விரும்பினான். ஆண்டவர் அதை பார்த்தார். ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய விருப்பம் எதிர்பார்ப்பை நான் அறிந்தேன். அதனால் அவன் சொல்கிறார், உன் சத்துருக்கள் உனக்கு மேற்கொள்வதில்லை, நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இளைப்பாறுதல் தருவேன் என்று எழுதுகிறார். 2 சாமுவேல் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் அழகாக சொல்கிறேன், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், சமாதானத்தை தருவேன், வாழ்வு தருவேன், சொந்து போகாத என்று சொல்லி தாவீதை பலப்படுத்துகிறார். என் அன்பு சகோதர சகோதரியே, ஆண்டவராகிய தேவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். எந்த வகையில் அவர்களுக்கு உதவி செய்ய முடியும், ஆறுதல் செய்ய முடியும், தேற்ற முடியும், இளைப்பாறுதல் அருள முடியும், ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசிக்க வைக்க முடியும் என்பதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நோக்கமாக இருக்கிறது. 2 அதிகாரத்தை நாங்கள் வாசிக்கிற பொழுது அங்கு அபியா என்ற ராஜா மரித்த பிறகு அவருடைய மகன் ஆசா ராஜாவாகுகிறான். ஆசா ராஜாவான பிறகு நாட்டில் பார்க்கிறான் ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத காரியங்கள், எங்கெல்லாம் சிலை வணக்கம் இருக்கிறதோ, எங்கெல்லாம் உருவ வைத்து மக்கள் வணங்குகிறார்களோ, பலி செலுத்துகிறார்களோ, அவைகளெல்லாம் தகர்த்து எறிந்து ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்ய வேண்டும் என்று அவன் முதன்மையாக நின்றான். ஆகவே ஆண்டவராகிய தேவன் அதை பார்த்து அவனுடைய காலத்திலேயே அவனுக்கு ஒரு நல்ல ஒரு இளைப்பாறுதல் தந்தார். ஆசாவுடைய ராஜ்யத்தின் காலத்தில் சண்டை வரலை, யுத்தங்களை தடுத்து நிறுத்தினார். அவனுக்கு விரோதமாக எழுப்புங்கிறவளை சமாதானப்படுத்தினார். அவனுக்கு நல்ல ஒரு சமாதானம், நல்ல ஒரு இளைப்பாறுதல் அவனுக்கு கிடைத்ததாக வேதம் சொல்கிறது. ஆண்டவருக்கு தெரியும், ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவரை நம்புகிற விசுவாசிகளை தேடி வருகிறவர்களை ஆண்டவர் அவர்களுக்கு இளைப்பாறுதல் தருவார். அதனால தான் இயேசு இங்கே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், கம் unto me all of you who are tired from carrying heavy loads and I will give you rest. I will give you rest. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறல நீங்கள் எல்லாம் என்கிட்ட வாங்க அழைக்கிறார். இந்த தியான வேளை என்னோடு இணைந்திருக்கிறான் சகோதர சகோதரி, உன் வாழ்வில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடு. ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாய் ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத காரியங்களை வெறுத்து ஒதுக்கி தள்ளிவிட்டு ஆண்டவரை தேடு. ஆண்டவர் உங்களுடைய வாழ்வில் ஒரு இளைப்பாறுதலை கட்டளிடுவார். மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உங்களுக்கு சொந்தமாக்கி தருவார். சோர்ந்து போகாதீர்கள், விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான் அன்பின் தகப்பனே, இந்த தியான வேளையில் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இந்த தியான வேளையில் பங்கு கொண்ட ஒவ்வொருவரையும் உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். வாரத்தின் மத்தியில், பாடுகளின் மத்தியில், வேதனையின் மத்தியில், வியாதியின் மத்தியில், பலவிதமான போராட்டத்தின் மத்தியில் கலங்கி கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளை சந்தியும். அவர்களை நீர் அழைக்கிறீர். அவர்களை அழைத்து அவர்களுக்கு விடுதலையாக்க, அவர்களை சுகமாக்க, அவர்கள் வாழ்வு தரும்படியாய், அவளுக்கு நல்ல ஒரு இளைப்பாறுதலின் வாழ்வு கட்டளையிட நீர் விரும்புகிறீர். இந்த தியான வேளையிலேயே தன்னை ஆராய்ந்து உங்களுடைய சமுத்திரம் ஒப்புக் கொடுக்குற ஒவ்வொருவரோடும் பேசுங்க. படிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் பொறுப்படுது. வேலை செய்கிற ஒவ்வொருக்கும் வேலை செய்ய திராணியும் பலத்தின் தாரம். சரீர பலவீனத்தின் மத்தியிலும் வியாதியின் மத்தியில் இருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய தழுமையான கரங்களால் தொழுவீராக. அருமையான நம்முடைய பிள்ளைகள் ஒரு நாளும் சோர்ந்து போகாதபடி அவர் விருப்பத்தை நிறைவேற்றுங்க, எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுங்க. நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதில்லை, நான் உனக்கு துணையாளராயிருப்பேன் என்று சொல்லி ஒவ்வொருவரையும் தைரியப்படுத்துமா. சொந்து போகாது, ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆண்டவரே, இந்த தியான வேலையினோடு இருக்கிற ஒவ்வொருவரும் விசுவாசத்தின் நம்பிக்கையும் பெற்றவர்களாய் வாழ்வு பெற்றுக்கொள்ளட்டும், மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளட்டும், நல்ல சுகன் பலன் ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளும். கிருபைக்கும் பராமரிப்புக்கும் ஒப்புக்கொள்ள இயேசுவின் நாமத்தினால் செவி நல்ல பிதாவே, ஆமென்.
நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தும் உடைய பிள்ளைகளுடைய பொழுது இருப்பதாக. ஆமென்.